ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஸ்டேஜை நோக்கி போகுது. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, யாரு கூட பேச்சுவார்த்தை? அமெரிக்கா ரஷ்யா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும், அந்த பேச்சுவார்த்தை அடுத்து கையெழுத்து போடுற மாதிரி இருந்தா உட்காருவோம். இல்ல தேவையில்ல போயா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு வெளில ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அப்படிங்கிறது வெனிசுலா ஆயில் விவகாரம் தான் பெரிய அளவுல ரஷ்யா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையிலே இருக்கு. அப்புறம் உக்ரைன் மேல ஒரு லேபிள் தான், ஊர் உலகத்துக்கு நம்பணும் அப்படிங்கறக்காக. அதை தாண்டி ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதை ரஷ்யா நல்லாவே தனக்கான மைலேஜா மாத்திக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப வெனிசுலா விவகாரத்துல ஏதோ ஒரு டோனை எடுத்து ரஷ்யாவை கூல் பண்ணணும், இல்ல ரஷ்யாவை நேரடியா எதிர்க்கணும். ரஷ்யாவை நேரடியா எதிர்க்க முடியாட்டி ரஷ்யாவை வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தா வெனிசுலால நிம்மதியா ஆயில விற்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு கண்டிஷனுக்கு வந்துதான் தீரணும். அப்படி வரும்போது ரஷ்யாவை பொறுத்தவரையும் வந்தா எல்லாத்துலயும் வா, இல்ல எதுலயும் வராத, உக்ரைன் யுத்தத்தோட வெனிசுலாவையும் சேர்த்து பார்த்துக்கும் ரஷ்யா அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருவாங்க நம்ம பயிலுங்க. காரணம் 3-4 வருஷமா யுத்தத்திலே இருந்து நல்ல ராணுவம் பில்டப் ஆயிருச்சு. ப்ரொடக்ஷன் டீம் அதுக்கும் மேல பில்டப் ஆயிருச்சு. உளவுத்துறை கேட்கவே வேணாம். எல்லாமே ஒரு படி மேல போய் எல்லாருக்கும் மேல நிக்கிறாங்க. அப்புறம் ஏன்டா யுத்தத்தை முடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள்ல நிறைய பேர் கேட்கக்கூடும். ரிசல்ட் தான். வலுவானனால வெற்றி பெறும் அப்படிங்கிறது ரிசல்ட். அந்த ரிசல்ட் இருக்கிறனால தான் அண்ணன் அமெரிக்கா சுத்தி சுத்தி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கான். இன்கேஸ் ரஷ்யாவை தோற்க முடியும் அப்படின்னு சொல்லி 1% இருந்தா கூட அமெரிக்கா இறங்கி வர மாட்டான். 1% 10% ஆக்கணும், 10% 100% மாத்தணும்னு எல்லா சகுனி வேலையும் கொண்டு வந்து உக்ரைன்ல கொட்டுவாங்க. ஆஹா! இப்படி வேற இருக்கா அப்படின்னு உள்ளூர் சகுனி ஜெலன்ஸ்கியும் சேர்ந்து திங்கு திங்குன்னு குதிப்பாரு. அதுக்கெல்லாம் ஆட்டமே இல்ல அப்படிங்களே ஆட்டோமேட்டிக்கா வலுவாகிக்கிட்டு இருக்காங்கங்கிறது யதார்த்தமான உண்மை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப பேச்சுவார்த்தையில வெற்றி பெறணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தாக்கணும். தாக்குதல் அப்படிங்கிறது கொடூரமான தாக்குதலா இருக்கணும். ஆனா இங்கதான் தாக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு ட்ரம்ப் கேட்டாரே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம்ல. எப்படி தாக்க முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல தான் 2 பெரிய மனுஷனுங்களும் சேர்ந்து விளையாட்டு. காரணம் ரஷ்யா எதுவுமே அறிவிக்கல. ட்ரம்ப்பை பொறுத்தவரை அறிவிச்சும் புண்ணியம் இல்லை, என்னைக்குமே புண்ணியம் இல்லை. இந்த அறிவிப்பு சுத்தமா புண்ணியம் இல்லை. காரணம் ஒரு வாரம்னாரு, ஒரு நாள் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரஷ்யா வச்சு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அவர் ப்ளீஸ் கேட்ட டைம்ல முடிஞ்சு போச்சாட்டுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஆளில்லா விமான தாக்குதல் பிரம்மாண்டமா நடக்கும். அதுல ஒண்ணும் குறைச்சலே கிடையாது. ஆனா மிசைல்களோட எண்ணிக்கை குறைச்சு தான் வரும். ஒரு 25, 35க்குள்ள தான் இருக்கும். ஆனா இந்த தடவை 70 மிசைல்கள். முக்கியமான இடம் தப்பிச்சிடவே கூடாதுன்னு ரஷ்யா முடிவு பண்ணிருச்சாட்டுக்கு. சுமார் 70 மிசைல்கள், 450 ட்ரோன்கள்னு உக்ரைனுக்குள்ள ஒரு மரண ஆட்டம். இதுல மிசைல்கள் முழுக்க எனர்ஜி டிவிஷனா தான் குறி வச்சிருக்கு. ட்ரோன்கள் வந்து வழக்கம் போலவே யுத்தம் நடக்கக்கூடிய பகுதி இல்லாத பகுதிகள்ல பங்கர்கள் அந்த மாதிரி பகுதிகளை குறி வச்சு பெரிய அளவு தாக்குதல். இது வந்து உக்ரைனுக்கு நாளைக்கு நாளான்னைக்கு அடுத்து எந்த காலத்துல பேச்சுவார்த்தையில சமீபத்துல உட்கார போறாங்க, அதுல எல்லாத்துலயுமே அடி விழும். இந்த பேச்சுவார்த்தையில போய் தாக்கி புட்டாங்கன்னு கதறதான் வேணும். ட்ரம்ப்பை பொறுத்தவரை, டேய் நான் 2 நாளைக்கு தான்டா ப்ளீஸ் கேட்டேன், எங்க ஊர்க்காரங்களை ஏமாத்த 1 வாரம்னு. அதுவுமே டேட்ல 1 வாரம் இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல பேசிக்கிட்டு, இப்ப என்ன கெட்டு போச்சு? நம்ம வெள்ளை மாளிகையில இருந்து சாப்பர்ல ஏற போப்போ குறுக்க நின்னு, இல்ல இல்ல 1 வாரம் இல்ல, உங்களுக்கு ஹெலிகாப்டர் வாடகைக்கு தரமாட்டேன் போங்க அப்படின்னு யாரும் சொல்ல போறாங்களா? ஒண்ணும் கிடையாது, பேசாம போ அப்படின்னு ஜெலன்ஸ்கியை பார்த்து சொல்லி இருப்பாரு. அப்ப இப்ப அடிச்சுக்கிட்டே இருக்கானே, கையெழுத்து போட்டா ஏன் அடிக்க போறான்? நானும் வியாபாரத்தை பார்க்கணும்ல. எப்பதான் உன் கனிம வளத்தை அள்ளிட்டு போய் மார்க்கெட்ல விக்கிறது, மார்க்கெட்டை ஃபிளட் பண்றது, எங்க ஊர் கஜானாவை நிறைக்கிறது, எம்புட்டு வேலை இருக்கு. நீ சும்மா கனிம வளத்தை தாரேன் 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 தோண்டி எடுத்து விற்கும் போதுதான் தெரியும் எம்புட்டு லாபம் வருதுன்னு. அது வேற தெரியல அப்படின்னு நானே பயந்து போயிருக்கேங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லி கையெழுத்தை போட வைக்க 1000 வாய்ப்புகள் உண்டு. காரணம் நேத்து நடந்த தாக்குதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்குதல். இந்த தாக்குதலா ஐரோப்பா எதுவும் வம்பு பண்ணுவாங்களோ? காரணம் கிரீன்லாந்து விவகாரம் கொஞ்சம் அமுங்கி இருக்கு. ஏன் அப்படின்னா அண்ணன் ட்ரம்ப் ஈரான்ல பிஸியா இருக்காரு. அது போக இந்தியாவோட வர்த்தக ஒப்பந்தத்துல எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம பார்க்கலையேன்னு கேட்க கூடாது. விரிவா பொறுமையா சிடிஎன்ல பார்ப்போம். அதனால இந்த பக்கம் கொஞ்சம் லீவ் விட்டுருக்காரு கிரீன்லாந்து விவகாரம். ட்ரம்ப் கிரீன்லாந்துக்கு லீவ் விட்டா இவனுங்க நேர கிரிம்லனை நோக்கி தான் வருவாங்க அப்படிங்கறனால பின்லாந்து பார்டர்கள்ல மிகப்பெரிய அளவுல கட்டமைப்பை வலுப்படுத்துது ரஷ்ய ராணுவம். யுத்தத்துல இருக்கக்கூடிய ராணுவம், யுத்தத்திலே ஆட்கள் பற்றாக்குறை, ஆயுத பற்றாக்குறை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி
பெரிய அளவு பின்லாந்து பார்டர்ல ஏகப்பட்ட ராணுவ பேஸ்களை உருவாக்குறார்கள். முழு அளவுல உஷார் தயார் நிலையில. அப்ப அந்த அளவுக்கு கொண்டு போறதுக்கு வீரர்கள் வேணுமேன்னு கேட்டா, இப்பவே 15,000 வீரர்கள கொண்டு போய் நிலைநிறுத்தி இருக்கார்கள். அது போக ரேடார் ஸ்டேஷன் அது இதுன்னு பிச்சு எறிஞ்சுட்டாய்ங்க. ஏன்டா நேட்டோல சேர்ந்தோம் அப்படின்னு இவன் கதி கலங்கி தான் நிக்கணும் ஒவ்வொரு நாட்களும். வெளியில சொல்லப் போறதில்ல, நாட்ட விட்டு விலகப் போறதில்ல. இருந்தாலும் ஒரு தேவையில்லாத ஒரு பயத்தோட சுத்தணும் அப்படிங்கிற ரேஞ்சுல மிலிட்டரிய அந்த இடத்துல பில்டப் பண்ணியிருக்கார்கள். இது அவர்கள் நேட்டோல சேர்ந்ததுலருந்து மெல்ல மெல்லமா உருவாக்குனது. ஆனா இப்ப ஃபயர் பவர் இந்த பக்கம் அதிகமாயிருச்சு. எப்படி பார்த்தாலும் யுத்தம் ஒரு ஸ்டேஜ்ல நிக்கும் அப்படிங்கிறனால, கவனம் அப்படிங்கிறது இப்ப பின்லாந்து பார்டர் பக்கம் ரஷ்யா அதிகமா செலுத்துது. இப்படி செலுத்துறது மூலியமாவே ஐரோப்பாவோட வாயையும் அடக்கலாம். அதே மாரி உலகத்துக்கும் ரஷ்யா யுத்தத்துல இருக்கிறனால எங்கேயும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கிடையாது அப்படிங்கிறதையும் புரிய வச்சிரலாம். இப்படி ஒரு சேர நடக்குது. இந்த ஒரு சேர நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உக்ரைன் யுத்தம் முடிவ நோக்கி போகுது. அதுல சில இடைஞ்சல்கள் இருக்கு. அத தாண்டி முடிச்சு விட்டுருவாய்ங்க. காரணம் என்னன்னா, நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கு. ட்ரம்ப பொறுத்தவரையும் சாதிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாரி வெனிசுலா, கியூபா, ஈரான் அப்படின்னு பல விஷயங்கள கையில வச்சிருக்காரு. இப்ப இந்திய ஒப்பந்தம் நல்லபடியா ட்ராக்ல ஏறி ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, செத்தான் சீனாங்கிற மாரி வண்டி அங்க கூட ராக்கெட் வேகத்துல கிளம்பும். அதனால இந்த பக்கம் விட்டுறது ட்ரம்ப்புக்கு நல்லது. ட்ரம்ப்பும் அதை நோக்கி தான் இருக்காரு. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தது உறுதி. செகண்ட் பார்த்தது ட்ரம்ப் அதை நோக்கி இருக்காருங்கல சந்தேகம் தான். எப்ப இருந்தாரு? அவரு காபி சாப்பிடும்போது இருந்தாரு. டிஃபன் சாப்பிடும்போது வேற முடிவுக்கு போயிருவாரு அப்படின்னு அவனுங்க வீட்லயும் சரி, அவனுங்க நாட்டிலயும் சரி, வெளிநாடுகள்லயும் உறுதியா சொல்லும். இது சர்வதேச அரசியல்ல திண்ணையில ஜட்டி போட்டு ஓடிக்கிட்டு இருக்க குட்டி புள்ள கூட சொல்லும். அப்ப பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது நடக்க நடக்க அதிக இடங்கள் பிடிக்கப்படுது. அப்படி அதிக இடங்கள் பிடிக்க பிடிக்க ஐரோப்பாவுக்கு உறுதியான இடைஞ்சல். உக்ரைனை பொறுத்தவரை என்னைக்குமே இடைஞ்சல் தான். காரணம் அண்ணன் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடி மோதல் கிடையாது. ஏதோ ஒரு யுத்த களத்தை ஓபன் பண்ணி வச்சுதான். அந்த யுத்த களம் அப்படிங்கிறது உக்ரைன் தான். எப்ப? பல வருஷத்துக்கு உக்ரைன் தாங்கிறது யதார்த்தமான உண்மை.